வேண்டாங்க ப்ளீஸ் விடுங்க. என்னங்க அது? ப்ளீஸ் விடுங்க, ப்ளீஸ் விடுங்க. ஐயோ வெக்கமா இருக்கு, ப்ளீஸ் விடுங்க. ஐயோ ப்ளீஸ் விடுங்க. ஐயோ. ஏய் விஜி, என்னடி உளற தூக்கத்துல? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து படு போ. இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், தண்ணி எல்லாம் வேண்டாம். ஐயோ எப்பா கண்ணு கண்ணே, ஏ ராசா என்னடா இது? கண்ணு ராசா மாதிரி கையை பேசிக்கிட்டு தெரிஞ்ச என் பிள்ளை இப்படி ஆயிட்டானே. பாட்டின்னு ஒரு குரல் கொடுத்துருக்கப்படாது, ஓடி வந்து விழுந்திருப்பேன்ல. உங்க ஆத்தா எங்க போயிட்டா? பக்கத்துல கடை வரைக்கும் போயிருக்காங்க. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தா அவ பார்த்துக்குவாள் அந்த வேலையெல்லாம். ஆமா கல்யாணம். என்னடா வாழ்ந்து கட்ட கிழமை மாதிரி பேசுற? பாட்டி, வாழ்க்கையில எனக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது. ஏன்டா அப்படி சொல்ற? இந்த பாரு, நீ மனசுக்குள்ள எதையோ வச்சிருக்க, உள்ளுக்குள்ளே வச்சு வேதனைப்பட்டா உடம்புக்கு தாண்டா கெடுதல். இந்த பாரு கண்ணே, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஏன் பாட்டி, லீலா அவனை விரும்புற விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி போடுன்னா ஏன்ப்பா இந்த விஷயத்தை இதுவரைக்கும் என்கிட்ட நீ சொல்லல? இருந்தாலும் நான் மோப்பம் பிடிச்சேன், உன் வாயில இருந்து என்னைக்காவது வராதா அப்படின்னு எதிர்பார்த்தேன், வந்துடுச்சு. ஏன்ப்பா, லீலா நல்ல பொண்ணு தானப்பா, கட்டிக்க வேண்டியதானே? என்ன புரியாம பேசிட்டு இருக்க? சம்பந்தம் பேசுற நிலைமையில ரெண்டு குடும்பமும் இருக்கு, எதிரும் புதிருமா ரெண்டு துருவமால நின்றுட்டு இருக்கு. ஆமாடா கண்ணு, உங்க ஆத்தா பண்ண அமக்களத்துல அங்க ரணக்கலரி ஆயிப்போச்சு. ஏன்டா கண்ணு, நீ லீலாவை விரும்புற விஷயம் சரவுக்கும் மாணிக்கத்துக்கும் தெரியுமா? அது ஒரு பெரிய கதை பாட்டி. அட என்கிட்ட சொல்றதுக்கு என்ன சொல்லுடா. அண்ணன் அண்ணி ரெண்டு பேருக்குமே இந்த விஷயம் தெரியும் பாட்டி. மாமா தான் முதல்ல பிடிவாதமா இருந்தாரு, ஆனா அப்ப கூட அண்ணன் எப்படியாவது லீலா அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் பாட்டி நினைச்சாரு. அட இவ்வளவு விஷயம் நடந்திருக்குதா? தீபாவளிக்கு போன போது கூட அண்ணன் மாமாட்ட இதை பத்தி பேசினாரு. மாமாவும் மனசு மாதிரி கொஞ்சம் கீழே இறங்கி தான் வந்தாரு. இங்க வந்த போதெல்லாம் என்கிட்ட சரியாவே பேசல மாமா. இப்ப போன போது ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சாரு. சரி, எல்லாம் நல்லபடி முடிஞ்சிடும் நினைச்சேன். அம்மா மட்டும் சண்டை இழுக்காம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, ரொம்ப சுமூகமா முடிஞ்சு போயிருக்கும் தெரியுமா? ஏன்டா செல்வம், இந்த பேச்ச மறுபடியும் இப்ப பேச முடியாதா? மறுபடியும் அர்த்தம் இல்லாம பேசாத பாட்டி. எப்படி பேச முடியும்? சிதம்பரம் மாமான ரோஷம் கட்ட மனுஷனா? இல்ல எங்க வீட்டுல தான் எல்லாருக்கும் பெரிய மனசு இருக்கா? முன்னாடி இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. அண்ணனும் அண்ணியும் இந்த கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுக்கவே தயாரா இல்ல. அண்ணனை கேட்டா உம்முன்னு பதில் பேசாம போறாரு, அண்ணியை கேட்டா நான் இனிமேல் இதை பத்தி பேசவே கூடாதுங்கிறாங்க. எனக்கு இந்த விஷயத்த பேசுறதுக்கு யாரு இருக்காங்க? ஏன்டா அப்படி சொல்ற? உன்னை பெத்தவ பிறந்தவ யாருமே வேண்டாம், நான் இருக்கேன். நேரா புறப்பட்டு போய் சிதம்பரம் கிட்ட மரியாதையா உன் பொண்ணை கொடுக்குறியா இல்லையான்னு கேட்கிறேன். அவர் முடியாதுன்னு என்கிட்ட சொல்லிடுவாரா, இல்ல நான் தான் விட்டுட்டு வந்துருவேனா? நீ மட்டும் தைரியமா இரு, நான் இருக்கேன். முடியுமா பாட்டி? பின்ன நீ ஏன் புள்ளடா, உனக்கு அந்த லீலாவை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு என்ன சேர்ந்தது? தேங்க்ஸ் பாட்டி. இருடா, முதல்ல கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தமா தேங்க்ஸ் சொல்லு. சரி, காலம் கடத்த வேண்டாம், நானும் நீமா சீக்கிரமா அவங்க வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்துருமா? ரொம்ப தான் அவசரப்படுற. முதல்ல உடம்பு தேரட்டும், கை கட்டு அவுப்போம், அதுக்கப்புறம் கால் கட்டு போடுறத பத்தி யோசிப்போம்.